வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேயர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 5, 2024 5/4/2024 தமிழ் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அவிட்டம் நட்சத்திரம் மாலை 6:08 வரை, அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். தேய்பிறை ஏகாதசி திதி மதியம் 1:30 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. சித்த யோகம். மிதுனம் மற்றும் கடகராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ அமாவாசை. திதித்வயம். இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 முதல் 7 வரை, 7 முதல் 8 வரை, 8 முதல் 9 வரை, பிற்பகல் 1 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு புதன், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு. இன்று காலை 7:13 சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது காலை 7:13 AM சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால 7:13 AM வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுடைய படிப்பு விஷயங்கள், அதாவது உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு அல்லது உங்களுடைய படிப்பு விஷயத்தில் நீங்கள் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களிடம் சீரியஸ்னஸ் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுடைய மரியாதையை உயர்த்தி கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. எந்த இடத்துல நீங்கள் பேசணுமோ அங்கே மட்டும் பேசினா போதும். வார்த்தைகளால் கௌரவத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்யாதீங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், ரகசிய ஆசைகள்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் சந்தோஷமான செய்திகள் வருகின்ற வாய்ப்பும் பணவரவும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட விஷயங்களில் பலிதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் அதிகரிக்கும், செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதனால் கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டாம். வருமானத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத் தருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு மிக்க நபரின் உதவியை கொண்டு காரியத்தை சாதித்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கோ உத்தியோகஸ்தர்களுக்கோ இன்று நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். படிக்கின்ற குழந்தைகளின் மனம் அலைபாயத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று மனசை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரீசெண்டாக திருமணமானவங்களோ இல்லை வெகு நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கோ மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். ரிஷப ராசி. ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. காலை 7 மணிக்கு மேலே 10ஆம் இடத்துல சனி செவ்வாயோடு இணையிறதுனால உங்களுக்கு யோகம் ஏற்படுகின்றது. கடுமையான உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. அவர் வக்கரகதியில் இருக்காரு. இன்னும் சில நாட்களில் அவர் லாபஸ்தானத்துக்கு போயிட்டு நீச்ச பலத்தை அடைகின்ற பொழுது உங்களுக்கு தன வரவு ஏற்படும். அதற்குண்டான முன்னேற்பாடுகளை செய்வதற்குண்டான ஒரு சூழ்நிலை அமைக்கின்ற நாளாக இருக்கும். உழைப்புக்கு ஊதியம் பெறுவதற்கு நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உழைப்புக்கு உண்டான நேரம் இப்பொழுது நீங்கள் தாராளமாக உழைக்கலாம். கடுமையான உழைப்பை பயன்படுத்தி லாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகன பராமரிப்பு செலவு, வீட்டு பராமரிப்பு செலவு போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு புதிய வண்டி வாகனம் சேர்க்கை, புதிய வீடு வாங்குவதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அது உங்களுடைய தனிப்பட்ட கடனாக இருக்குமே தவிர தேவையில்லாத விஷயத்துக்கு இருக்காது. அதுவும் குறிப்பா வீடு மனை சார்ந்த சுக அதிகரிப்புக்கு உண்டான கடனாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தந்தையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அல்லது தந்தையின் காரணமாக ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகும். குழந்தைகள் விஷயத்தில் அறிவார்த்தமாக செயல்படுவார்கள். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. உடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவுல சில தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒன்னா வார்த்தை விரயம் ஏற்படும், இல்லாட்டி பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். மிதுன ராசி. இன்று காலை 7:13 வரை சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்காரு. சந்திராஷ்டமம், அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. 7:13 மேல சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சனி செவ்வாயோடு இணைகின்ற பொழுது உங்களுக்கு தந்தையுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக காரிய வெற்றி ஏற்படும். நீங்க சொந்தமா தொழில் பண்ணாலும் சரி, உத்தியோகம் பண்ணாலும் சரி, இல்ல வியாபாரம் பண்ணாலும் சரி, அதுல உங்களுக்கு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. மேல் அதிகாரிகளுடன் சற்று பொறுமையுடன் பேசுவதற்கு முயற்சி சொன்னீங்க. அனாவசியமான வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு அனாவசியமான மன வருத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு மிக்க நபரின் எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இது காலையிலே ஆரம்பிச்சிடும். ஈவன் ஆஃப்டர் 7:15 மேலே போனால் கூட சில சமயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு காரணம் உங்களுடைய அஜாகிரதையின் செயல்பாடு தான் காரணமே இருக்குமே தவிர மற்றபடி எந்த விதமான கெடுபலனும் இல்லை. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் குறையக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதனால மருத்துவ ரீதியான செலவுகள் குறையும். அனாவசியமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேய்பிரை சந்திரன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியிலோ அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமாகவோ அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வேலை பளு அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த குழப்பங்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் ஏற்படுமே அன்றி உங்களுடைய சக பணியாளர்களுடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. சக பணியாளர்கள் மற்றும் பார்ட்னர்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர்ஸ் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல மூத்த சகோதரர்கள் தவறான செயல்பாடுகளை செயல்படுத்துவார்கள் அல்லது தவறான விஷயங்களை பரப்புவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். உத்தியோக ரீதியாகவும் சரி, படிக்கின்ற குழந்தைகளுக்கும் சரி, இன்று மன உளைச்சல் ஏற்படுகின்ற, தடுமாற்றமான சங்கடங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். கடக ராசி. ராசிநாதன் சப்தம மற்றும் அஷ்டமஸ்தானங்கள்ல சஞ்சாரம் பண்ண போறாரு. காலை 7:15 மேல அஷ்டமஸ்தானம். அதனால எந்த ஒரு முக்கிய வேலையா இருந்தாலும் சரி, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை காத்தால 7:15 முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மனத்தடுமாற்றம், வார்த்தை தடுமாற்றம் கொடுக்கும்போது உங்களுக்கும் அந்த யார் நபருக்கு கொடுக்குறீங்களோ அவருக்கும் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க யாருக்கிட்டேருந்து வாங்கணும்னு போனீங்கன்னா கூட இன்னைக்கு அலைச்சலை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்ப்புகளை வச்சுக்காதீங்க, ஏமாற்றம் மிஞ்சும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக ஏமாற்றங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குறிப்பா உங்களுடைய உத்தியோக ரீதியான வார்த்தைகள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். யாருக்காவது நீங்க வாக்கு கொடுத்துருந்தீங்களாலோ இல்லை யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட இன்னைக்கு உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலோ எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால தடுமாற்றம் ஏற்படும். முன்கோபத்தின் காரணமாக தவறான வார்த்தைகளை பிரயோகிப்பீர்கள். இதனால உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான எதிரிகள், உங்களுடைய ஜென்ம எதிரிகள் அல்லது வைரிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். அதனால அவர்களிடம் சற்று விலகி இருக்க முயற்சி பண்ணுவது நல்லது. நீங்க சும்மா இருந்தா கூட யாரும்
அடுத்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களை ஏதாவது வாயப்பிடுங்கி சண்டைக்கு இழுத்து நீங்கள் இதை சொல்லிட்டு அதை சொல்லிட்டேன்னு உங்களை குற்றஞ்சாட்டுவதிலேயே குறியாக இருப்பார்கள். அவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்காது. மனசு தான் சஞ்சலப்படுற மாதிரி சூழ்நிலைகள். அதுவும் குறிப்பாக வியாபார விஷயமாக ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா, போலீஸ் கேஸோ இல்லை ஏதாவது உங்களுடைய பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா, வழக்கு இருந்ததுன்னா, அந்த வழக்கில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் விரயத்தை ஏற்படுத்துகின்ற குழப்பமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயம், மருத்துவ செலவுகள், இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. உறவுகளின் வருகை காரணமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேரில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் அல்லது உங்கள் பேரில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளிவருவீர்கள். அதற்கு உங்களுடைய நண்பர்களும் சக பணியாளர்களும் உதவிகரமாக செயல்படுவார்கள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் அடையும். படிக்கிற குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த மருத்துவ செலவுகள்லாம் குறையறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால நிதானமாக இருந்துக்கிறது நல்லது. அவசரப்பட்டு படாடவமாக செலவு பண்ணாதீங்க. அவசரப்பட்டு தாம் தூம்னு குதிக்காதீங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குறைகள் நீங்குவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்றது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை பற்றிய கவலைகளோ வாழ்க்கை துணையின் பற்றிய கவலைகளோ விலகிறதுக்குண்டான நேரம். கவலைகள் இல்லாத ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புகளுடன் இருந்து வந்த பகைமையை விலக்கி நட்பு பாராட்டுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அஃபீஷியலாக உங்களுக்கு நல்ல நேரம். இப்போ அலுவலக ரீதியாக உங்களுக்கு வருமானம் ஏற்படும். வியாபாரிகளுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசாங்க உதவிகள் மூலமாக பண வரவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் போய் பார்க்கக்கூடிய அந்த மேனேஜரே உங்களுக்கு நட்பாக மாறி உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருப்பார். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க அதிகாரிகளின் அனுகூல பலன்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் கார்ப்பரேஷன் விஷயத்திலோ இல்லை வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் விஷயத்திலேயோ எடுக்கக்கூடிய முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தி நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. புதிய நட்புகளின் உருவாக்கம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மன நிறைவு தரக்கூடிய சந்தோஷகரமான நாள். கன்னி ராசி. ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதுவும் குறிப்பாக காலை 7:15 மணிக்கு மேலே 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சனி செவ்வாயோடு சேர்றதுனால உங்களுடைய எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆனால் இன்னைக்கு என்ன விரயங்கள் நிறைய யோசனை வருது. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த ஆள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இப்படி எல்லார் விஷயத்தை பற்றியும் யோசிப்பீங்களே தவிர உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிய யோசனைகள் இருக்காது. எண்ண விரயங்கள் அதிகரிக்கும். கௌரவம் சார்ந்த விஷயங்களில் வீண் எண்ண விரயங்கள் ஏற்படுறதுனால உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆனால் அவசரப்பட்டு யாரை பற்றியும் கோல் சொல்லாதீங்க. அது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈகோ கிளாஷ் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை. அதாவது உங்களுடைய கணவன் மனைவி உறவிலோ நண்பர்கள் விஷயத்திலோ நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி இன்னைக்கு ஈகோ கிளாஷ் வரும். நீங்கள் யார்கிட்ட பழகினாலும் சரி ஈகோனால் சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஈகோனா தலகணம், உங்களுடைய இருமாப்பு, இந்த இரண்டையும் விழுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நன்மைகள் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிர்ப்புகள் இல்லாட்டினாலும் மனசுக்குள்ளார ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா அது நம்ம வாழ்க்கை இப்படி போகுதே அப்படிங்கிற கவலை தான் உங்களுக்கு இருக்கே தவிர அதுக்கு உண்டான தீர்வை நோக்கி நீங்கள் பயணிக்கலங்கிறத உண்மை. எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். குறிப்பாக உங்களுடைய கடந்த கால பார்ட்னர்ஸ், உங்களுடைய கடந்த கால நட்புகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை மறைமுகமாக தெரிவிப்பார்கள். அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். இந்த எதிர்ப்பில் உங்களுடைய சகோதர சகோதரிகளும் மூத்த சகோதர சகோதரிகளும் உடன்பட்டிருப்பார்கள். அதனால் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள், எதிரிகளை சமாளிப்பீர்கள், வழக்குகளை சமாளிப்பீர்கள். இப்படி எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு நேரமானாலும் அது கன்ஃபார்ம்டாக நடக்கிறதுக்கு உண்டான நேரம்.
அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும், மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகளை வசூல் செய்வதற்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் பலிதமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். துலாம் ராசி. ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு. காலை 7:15 மணி வரைக்கும் 4ஆம் இடத்திலையும் அதன் பிறகு 5ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறதுனால 7:15 மணி வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த டென்ஷன் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தான் வேறு விதமான டென்ஷன். 7:15 வரைக்கும் அஃபிஷியல் டென்ஷன் இருக்கும். 7:15க்கு மேல குழந்தைகள் சார்ந்த உடன்பிறப்புகள் சார்ந்த டென்ஷன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த பாதிப்பும் இல்லை. கூட பிறந்தவங்க கிட்ட தான் இன்னைக்கு ஜாகிரதையா இருக்கணும். நீங்க உங்களுக்கு பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. அதிகாரமா யாருக்கிட்டையும் பேசிடாதீங்க. அதிகாரமா பேசினா எதிர்ப்புகள் அதிகரிக்கும், உங்களுடைய கௌரவம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். செய்யக்கூடிய காரியங்கள்ல தடைகள், குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். அதனால உங்களுக்கு எரிச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்படிதான் இவங்க தான் இப்படி இருக்காங்க, ஆஃபீஸுக்கு போறாங்கன்னா ஆஃபீஸ்லையும் கூட இருக்கிறவங்க எதிர்மறையாக செயல்படுவார்கள். உங்களை உதாசீனப்படுத்திட்டு பேசுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற லெவலில் பேசுவாங்க. ஆனால் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான நேரம் வரும் வரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. இன்று பொறுமை காப்பது அவசியம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுபவங்களை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். அனுபவங்கள்னா அவங்களா கொண்டு வந்து உங்களுக்கு அனுபவத்தை திணிப்பாங்க. அந்த அனுபவ திணிப்பை ஏற்காமல் இருப்பதற்கு முயற்சி செய்யாதீங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே ஒருத்தர் திட்டுறாரு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒருத்தர் உங்களை மட்டம் திட்டுறாருன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் உங்களை உயர்த்தி பேசுகிறாரா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும். உங்களுடைய பிடிவாத குணத்தை விடுப்பது நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆனால் ஆரோக்கியத்தில் 100% ரிலீஃப் கிடைக்காது. உடம்புல ஏதோ ஒரு அசௌகரியம் குறையக்கூடிய நேரம். அதனால கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் உங்களுடைய பிடிவாத குணத்தின் காரணமாக மேல் அதிகாரிகள் அல்லது உங்களுடைய கௌரவம் சார்ந்த வியாபாரத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவத்துக்கு பாதிப்பு வராத மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது நல்லது. அதுக்கு நீங்கள் உங்களுடைய கோபத்தை குறைப்பதும் வார்த்தைகளை கட்டுப்படுத்துவதும் அவசியம். உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு நட்புகளிடம் கூட மரியாதையை குலைப்பதற்குண்டான விரயத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். விருச்சிக ராசி. ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கிறது. உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 3ஆம் இடத்துல காலை 7 மணி 13 நிமிஷம் வரைக்கும் இருப்பார், 14 நிமிஷம் வரைக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமா தெம்பா புத்துணர்ச்சியோட செயல்படுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய புத்துணர்ச்சியை கொண்டு அலைச்சலை சந்திப்பீர்கள். அது உங்களுடைய வேலை அல்லது தொழில் ரீதியான அலைச்சலாக இருக்கும். உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்கும் புதிய வேலை அல்லது புதிய தொழிலில் அமர்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க. ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். அலுவலக ரீதியாக குடும்ப ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். அதுவும் குறிப்பாக கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்காகவும் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல புதிய எனர்ஜியோட புதிய ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு அதற்குண்டான பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ஆனால் நீங்கள் பழகிறவங்க கிட்ட கொஞ்சம் கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய சலிப்புத்தன்மை வெளிப்படும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். 7 மணிக்கு மேலே முன்கோபமாக எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவீங்க, டென்ஷன் படுவீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயம் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் இருக்கும். காரிய பளு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரிய தடை ஏற்படாது. நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. அதனால் உங்களுடைய உழைப்புக்குண்டான ஊதியம் வரக்கூடிய நேரம் வந்து விட்டது. எதிர்ப்புகள் குறைந்து நட்பு பாராட்டக்கூடிய நபர்களின் உதவியை கொண்டு சிக்கனங்களை சீர்படுத்தி உங்களுக்கு நியாயமான வெற்றியை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகன வகையில் செல்லும் பொழுது நிதானம் தேவை.
கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமான செய்திகள் மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பெருசா எதிர்பார்த்த ஒரு விஷயம் சாதாரணமா ஒரு புஸ்வானமா போகிறதுக்கு உண்டான நேரம். அதனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலை 7:15 மணிக்கு மேல உங்களுக்கு வேலை பழுதிகரிக்கும். குறிப்பா உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களில் அறிவை பயன்படுத்தி அடுத்தவங்களை உயர்த்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். அரசாங்க உதவிகள் மூலமாக கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் இடத்துல குரு புதன் சேர்க்கை உங்களுக்கு பண வருமானத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி, இன்று காலை முதலே உங்களுக்கு பண வருமானம், குடும்ப ஒற்றுமை போன்ற விஷயங்களால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுடைய பதட்டமான வழக்குகள் அல்லது பதட்டமான வார்த்தை விரயங்கள் மூலமாக இருந்த கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் அமைதி நிலவரத்துக்கு உண்டான அமைதி திரும்புறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்றது. இதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படும். நீண்ட நாட்களாக வழக்கு விசாரணைன்னு போயிட்டு இருந்த விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. காரிய வெற்றி ஏற்பட்டு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கணவன் மனைவி உறவுல உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து 2 பேரும் மனசு விட்டு பேசினீங்கன்னா தவறுகளை மன்னிக்க கற்றுக்கொண்டால் இன்று உங்களுக்கு மன நிறைவும் நிம்மதியான வாழ்க்கையும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பிடிவாத குணத்தை விடுக்கிறதுக்கு நல்லது, முயற்சி எடுக்கிறது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இன்னைக்கு காலை 7 மணிலேருந்தே உங்களுக்கு நல்ல செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம் மட்டும் இல்லாமல் அஃபிஷியலாகவும் உங்களுக்கு மாலை மரியாதைகள், ப்ரமோஷன், பதவி உயர்வு போன்ற விஷயங்களால் சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பண வரவுகளில் இருந்த தொய்வுகள் விலகும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சந்தோஷமா எங்கேயாவது அவுட்டிங் டூர் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்ககிட்ட அன்பு பாராட்டி பேசுவார்கள். அவர்களுக்கு உங்களுடைய அறிவை பயன்படுத்தி சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இன்று உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுக்கு உண்டான நேரம். ஹார்ட் ஒர்க்கை காட்டிலும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. இதனால உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையுடன் பிசினஸ் பண்றவங்களுக்கு இன்று அமோகமான வளர்ச்சி ஏற்படும். குறிப்பா தந்தை வழியில இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையறதுக்கு உண்டான நேரம். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல இருக்கிற குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன வேறுபாடு காரணமாக அப்பா அம்மாவை பிரிஞ்சு இருக்கக்கூடிய குழந்தைகள் மீண்டும் தாய் தந்தையரிடம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வீடு மனை வாங்குவதற்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். மகர ராசி, ராசியில் இருக்கிற சந்திரன் இன்று காலை 7 மணி 13 நிமிஷங்களுக்கு 14 நிமிஷங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் தேய்பிறை சந்திரன், ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவீங்க. முன்கோபத்தின் காரணமாக பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். எதிரிகள்கிட்ட நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல யாருக்காவது கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட் உங்களால கீப் அப் பண்ண முடியாத காரணத்தினால அவமானத்தை சந்திக்கிறதுக்கும் வார்த்தை விரயங்களை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மனசுல பயம் அதிகரிக்கக்கூடிய நேரம். உங்களுடைய தந்தை வழியில சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் நிறைந்த சஞ்சலமான நாள். பண விவகாரங்கள் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தணும்னு நினைப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குடும்ப விஷயத்தை வெளியில பேசாதீங்க. குடும்ப விஷயத்தை வீட்டுக்குள்ள பேசும்பொழுது 3ஆம் நபர் தலையீடு இல்லாம பார்த்துக்கிறது அவசியம். கணவன் மனைவி உறவில் இன்று பிரிவை சந்திக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தினால சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். முன்கோபத்தின் காரணமாக குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். உடன் பிறந்தோருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். வியாபாரிகள் உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்டே கோவப்பட்டு பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சலிப்புத்தன்மை அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும். நீங்க தாயாக இருந்தால் உங்க குழந்தைகள்,
நீங்கள் குழந்தைங்க பசங்களாக இருந்தால் உங்களுடைய அம்மா கூட சண்டை போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி உங்கள் கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்பத்தில் அனாவசியமான ரசாபாச வார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ இல்லை பணம் வாங்க வேண்டிய இடத்துலையோ உங்களுடைய வார்த்தைகள் தேவைகளற்ற வார்த்தைகள் காரணமாக தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள், எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள். கும்பராசி. பணவரியம், எண்ணவரியம், கவலைகள் போன்ற விஷயங்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் இன்று மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ராசிக்குள்ள சந்திரன் வராரு. சந்திரமங்கல யோகம் ஏற்படுறதுனால நட்புடன் அன்பு பாராட்டுவதற்கு முயற்சி செய்வீர்கள். கணவன் மனைவி உறவுல பெருசா வளர்ச்சி இல்லை, ஆனால் ஏதோ ஒரு சண்டை இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் தேவைக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய உதவிகளை அவர்கள் உதாசீனப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அன்பா பேசி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு நீங்கள் நிதானமாக பேசினீங்கன்னா உங்களுடைய உதவியை அவர்கள் பெறுவதற்கும் அவர்களிடமிருந்து உங்களுக்கு உதவி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுவதில் சாதகமான பலன்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள், அவமானங்கள்லாம் விலகிறதுக்கு உண்டான நேரம். அதனால கொஞ்சம் நிதானமாக இருப்பீங்க. நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய விஷயங்களை செய்வது நல்லது. உங்களுடைய பிடிவாதத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. அவர்களின் தேவைகளுக்காக உதவி செய்வது நன்மையை ஏற்படுத்தும். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமையான வார்த்தைகளை கொண்டு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான நல்ல சாதகமான பலன்கள் அமைகின்ற சந்தோஷகரமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கும், மீடியா தொழில் செய்பவர்களுக்கும், அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு பண வருமானம் ஏற்படும். ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் கழித்து உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொல்லைகள் விலகக்கூடிய சந்தோஷகரமான நாள். தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற நாள். மீன ராசி. விரயஸ்தானத்துக்குள்ள சந்திரன் வராரு. இன்று காலை 7:14 மேலே. அதனால உங்களுக்கு என்ன விரயங்கள் ஏற்படும் அல்லது கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாமே வேண்டாத கவலை தான். இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் உடம்பு அசௌகரியம், பண விவகாரங்கள் எதுவும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. வாங்கின கடனை கொடுக்க முடியாது, கொடுத்த கடனை திருப்பி கேட்டால் கிடைக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. இதனால் குடும்பத்திலையும் சரி, உறவுகள் மத்தியிலும் சரி உங்களுக்கு பெரிய நல்ல பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் உங்களுடைய வண்டி வாகன வகையில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் புதிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் ஏற்கனவே இருக்கிற வாகனத்தை சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. நீண்ட நாட்களாக உங்களுக்கு தர வேண்டிய பாக்கிகளை வசூல் செய்வதற்கு முயற்சி எடுத்தால் பண வருமானம் ஏற்படும். ஆனால் நீங்கள் முயற்சி எடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்குன்ட்டு உள்ள சோம்பேறித்தனம் தான் இதற்கு காரணம். அனாவசியமான தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சோம்பல் தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த சோம்பல் தனத்தின் காரணமாக பண இழப்பு ஏற்படும். ஒன்றா பண இழப்பு ஏற்படுறது நீங்கள் காரணமாக இருப்பீங்க, இல்லை நீங்கள் உங்களுடைய அட்வைஸ் இல்லாததுனால யாரோ ஒருத்தர் தவறான செயல்பாடுகளை செய்து பணத்தை இழப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பணவரியம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மனசில் என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, ஆனால் ஆரோக்கியத்தை நினச்சி தான் கவலைப்படுவீங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வருமானத்திற்கு தொய்வு இருக்காது, ஆனால் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இருக்குது. வண்டி வாகன வகையில் செலவுகள், உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்கு உண்டான செலவுகள், குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான செலவுகள், வியாபாரத்திற்கு உண்டான கடன் அடைபடுவதற்குண்டான செலவுகள், உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு உண்டான செலவுகள்னு ஏகப்பட்ட செலவுகள் வந்துட்டுருக்கு. அதனால் பண தேவைகள் அதிகரிக்கும். பண தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆனால் வருமானத்தை காட்டிலும் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் வீடு மனை பராமரிப்பு செலவுகள், வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய செலவுகள்னு ஏகப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். இதை பத்தாதுன்னு நீங்களும் கொஞ்சம் உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். செலவுகள் நிறைந்த சஞ்சலமான நாள். பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும்.
அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.